சிறைச்சாலை பணியாளர்கள், மருத்துவர்கள் ஆகியோரின் அலட்சியமே கார்பாக் உதவியாளர் அனில்ராஜ் ரவிச்சந்திரன் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்தது என்று தீர்ப்பளித்து அவரின் குடும்பத்திற்கு 4,90,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கும்படி அரசாங்கத்திற்கு ஷாலாம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அனில்ராஜுக்கு காசநோய் இருந்திருக்கிறது. முறையான சிகிச்சை அளிக்கப்படாததால் அவருக்கு மரணம் நேர்ந்திருக்கிறது. இந்த விவகாரத்தை அனில்ராஜின் தாயார் ஆர் உதயசுந்தரியும் தந்தை ஆர் ரவிச்சந்திரனும் நிரூபித்திருக்கின்றனர் என்று கடிஜா இட்ரிஸ் கூறினார். இந்த வழக்கில் சுங்கைபுலோ சிறைச்சாலை கிளினிக்கைச் சேர்ந்த 3 டாக்டர்கள், சிறை வார்டர்கள், உயர் அதிகாரிகள், அரசாங்கம் ஆகியோரை தங்களது வழக்கு மனுவில் அவர்கள் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிட்டிருந்தனர். இந்த வழக்கு 2021ஆம் ஆண்டில் தொடுக்கப்பட்டது. 1995 சிறைச்சாலை சட்டத்தின் கீழ் சிறை அதிகாரிகள் அவர்களின் கடமையில் இருந்து தவறி இருக்கின்றனர் என்று தம்முடைய தீர்ப்பில் நீதிபதி கடிஜா சுட்டிக்காட்டினார். இதற்கு அந்த கிளினிக்கில் கடமையில் இருந்த டாக்டர்களும் பொறுப்புதாரிகளாக இருந்திருக்கின்றனர். தன்னுடைய பணியாளர்களின் டாக்டர்களின் அலட்சியத்திற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். இந்த வழக்கின் செலவுகளுக்கு இவர்கள் அனில்குமாரின் பெற்றோருக்கு 1,50,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். பெற்றோர் தொடுத்த இந்த வழக்கில் அரசாங்க சுகாதார நிபுணரும் ஒரு தனியார் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான டாக்டர் எஸ் லீலாவதி உட்பட 6 சாட்சிகள் இந்த வழக்கில் அனில்குமார் தரப்பில் சாட்சியம் அளித்தனர். வழக்கறிஞர் PA ஷரோன் பெற்றோரின் சார்பில் ஆஜரான நிலையில் அரசாங்கத்தின் சார்பில் சீனியர் பெடரல் வழக்கறிஞர் சித்தி ஷக்கீனா இப்ராஹிம் ஆஜரானார். அனில்ராஜ் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட பின்னர் 2018 ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து சுங்கைபுலோ சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 2018 டிசம்பர் 18ஆம் தேதி சிறை அறையில் அவர் இறந்து கிடந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.